Hi everyone, I hope you're all well. இந்த வீக்கெண்ட் ஈஸியாக வீட்டில் டின்னர் அப்படி இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், அதுவும் ஆட்டா மாவை யூஸ் பண்ணி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் வீட்டில் செய்கிற ஆட்டா மாவை யூஸ் பண்ணி செய்கிற டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஐடியாஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஃபுல் ரெசிபியும் இருக்குது, அதோட சில 2-3 ஐடியாஸும் இருக்குது. ஸோ ஐ ரியலி ஹோப் யூ guys enjoy watching. உண்மையை சொல்லப்போனால் நான் இப்போ ஒரு 3-4 வருஷமாக தான் வீட்டில் ஆட்டா மாவு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதுக்கு முதல்ல மைதா மாவில் தான் எல்லா சாப்பாடுமே செய்வேன். அதுவும் நான் 3 நேர சாப்பாடுமே வீட்டிலே செய்கிறதால எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படி இல்லாட்டி டின்னருக்கு மாவு யூஸ் பண்ணி தான் ஏதாச்சும் ஒரு சாப்பாடு செய்யணும். ஸோ இதுக்கு முதல்ல அந்த 3 வருஷமாக மைதா மாவில் செஞ்ச அதே சாப்பாடு நான் ஆட்டா மாவில் ட்ரை பண்ணக்குள்ள சில சாப்பாடு உண்மையிலே சொல்லப்போனால் மைதா மாவு அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கலை. ஸோ நான் சில இன்க்ரீடியன்ட் சில ட்விஸ்டல் பண்ணி தான் ஆட்டா மாவை இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்றதுக்கு தொடங்கினேன். ஸோ நவ் வி லவ் ஆட்டா மாவு. அண்ட் நீங்கள் ஹெல்த்தி ரெசிபீஸ் அப்படி ஏதாச்சும் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டா மாவில் நிறைய ரெசிபீஸ் வரும். மைதாவில் ரேராக தான் ரெசிபீஸ் ஏதாச்சும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நானும் ஆட்டா மாவு மைதா மாவு இது ரெண்டும் வேறு கிரெயின்ஸ்லேருந்து வரக்கூடிய மாவாக இருக்கும். அதுதான் ஒன்று ஹெல்த்தி, அடுத்தது மைதா மாவு ஹெல்த்தி இல்லை நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். பார்த்தா இது ரெண்டுமே கோதுமையிலிருந்து வரக்கூடிய மாதான். இருந்தாலும் கோதுமையிலிருந்து நிறைய அந்த ப்ராசஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அதில் அரைக்கக்கூடிய மாதான் இந்த ஆட்டா. அதுக்கு பிறகு நிறைய ப்ராசஸல் பண்ணி வரக்கூடியது தான் இந்த மைதா. ஸோ ரெண்டுமே கோதுமையிலேருந்து தயாரிக்கக்கூடியதான். இருந்தாலும் ஆட்டாவில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹெல்த்தின்னு சொன்னாலே இன்னொரு சைட்டில் எங்களுக்கு ஒரு டவுட்டும் இருக்கும், இது டேஸ்ட்டாக இருக்குமாண்டு. டவுட்டே வேணாம், ஏன்னா நான் டேஸ்ட்டான சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட விருப்பம். ஹெல்த்ன்றதுக்காக விருப்பம் இல்லாத சாப்பாடெல்லாம் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு 4 டேஸ்டியான ஆட்டா ரெசிபீஸ் கிடைக்கும். ஆட்டா மாவை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு பேசிக் சாப்பாடு தான் ஆட்டா சப்பாத்தி. இந்த ஆட்டா சப்பாத்தி சாஃப்ட் ஃப்ளேக்கியாக அப்படியே பஃப்பாகி உங்களுக்கு வரணுமெண்டா ஏண்ட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா சுகர். ஸோ நீங்கள் சப்பாத்தி டோ செய்யக்குள்ள உப்பு எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதில் 2 மடங்கு சீனி எடுத்துக்கொள்ளுங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்புண்டா 2 டீஸ்பூன் அளவு சீனி. அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாவை நல்லா உங்களுக்கு 7 அளவு நீட் பண்ணி கொண்டுட்டு தென் இதை ஒரு அட்லீஸ்ட் 4-5 மணி நேரம் நீங்கள் இதை ரெஸ்ட்டில் வைக்கணும். உங்களுக்கு முடிஞ்சண்டா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கண்டா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். அப்படி இல்லாட்டி பிரச்சனை இல்லை, நீங்கள் வெளில வச்சாலும் ரூம் டெம்பரேச்சர் எங்கேயாச்சும் சூடு இல்லாமல் ஜஸ்ட் கூலான எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வைங்க. அண்ட் நீங்கள் மறக்காமல் இதை ரெஸ்ட்டில் வைக்கக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியில் அது காயாமல் இருக்கும். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அந்த அவுட்டர் லேயர் நீங்கள் க்ளீங் ஃபில்மோ அப்படி இல்லாட்டி துணியோ அப்படி இல்லாட்டி எதை வச்சு மூடினாலும் உங்களுக்கு வெளில அப்படியே ஒரு 4-5 மணி நேரத்தில் அது அப்படியே காஞ்ச ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் மாதிரி வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இது இப்போ நீங்கள் ஒரு 4-5 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு சுட்டு பாருங்கள், உங்களோட சப்பாத்தி நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளேக்கியாக வரும். இதே சப்பாத்தி டோவை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய இன்னொரு சாப்பாடு தான் ஆலு பராட்டா. ஸோ இதுக்கு ஃபஸ்ட் நான் பொட்டேட்டோவை யூஸ் பண்ணி ஒரு ஃபில்லிங் செய்ய போகிறேன். சில பேர் என்னென்னா இந்த சாப்பாடே பொட்டேட்டோ இல்லாமல் வேறு வெஜிடபிள்ஸ் வச்சு செய்வாங்க. பட் எனக்கு பொட்டேட்டோண்டா உயிர். ஸோ நான் பொட்டேட்டோ வச்சு தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட் இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் நல்லா அவிச்சு இதுக்கான ஒரு மேஷ்ட் பொட்டேட்டோ செஞ்சு தென் இதில் ஃபில்லிங் நாங்கள் செய்ய போகிறோம். குக்கிங் டைமை ஃபாஸ்ட் ஆக்கிறதுக்காக நான் சுடு தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சுட்டு தென் இதை கடைஞ்சி ஒரு சைட்டில் நாங்கள் வச்சுடுவோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த மசாலாவை செய்ய தொடங்கிடும். ஸோ எங்களோட பொட்டேட்டோ மசாலா அந்த ஃபில்லிங் செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதோட கொஞ்சம் வெங்காயம் நல்ல சின்னதாக வெட்டின வெங்காயம் சேர்த்து இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நேரம் தாளிச்சிட்டு தென் இதில் கொஞ்சம் கரி லீவ்ஸ் அண்ட் க்ரீன் சில்லிஸ் இது ரெண்டும் சின்னதாக வெட்டி அதுவும் போட்டு நல்லா இதை தாளிச்சு விடுங்க.
உங்களோட வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் இதில் ஜிஞ்சர் கார்லிக் இடித்தது ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் கலர் மாறிக்கொண்டு வரக்குள்ள இப்போ உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ்: சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் கியூமன், ஒரு டீஸ்பூன் கொரியண்டர், 1/4 டீஸ்பூன் மிளகு, அதோட கொஞ்சம் உப்பு, இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா நீங்கள் தாளித்து எடுத்துக்கொள்ளுங்க. இதில் பச்சை வாசம் நல்லா போகிற வரைக்கும் இதை தாளிச்சிட்டு தென் உங்களோட அந்த கடைஞ்ச கிழங்க நீங்கள் இதில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்து கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றினீங்கன்னா உங்களோட மசாலா ஃபில்லிங் ரெடி. இந்த மாதிரி ஒரு சஹானோ அப்படி இல்லாட்டி ஒரு பெரிய ட்ரேயில் நீங்கள் கொஞ்சம் தூவி எடுத்துக்கொள்ளுங்க. அது எதுக்குண்டா இந்த ஆலு பராட்டா எல்லாத்தையுமே ஒரே டைமில் தட்டி எல்லாத்தையும் ஒரே டைமில் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம்னா அடுப்புக்கிட்ட உங்களுக்கு போயிட்டு டக்குன்னு இது எல்லாத்தையும் பேனில் வச்சு எடுக்கதான் இருக்கிறேன். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும் எங்களோட அந்த ஆட்டு சப்பாத்தி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது பிறகு இவ்வளோ சாஃப்டாக இருக்குண்டு. செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் வெளில எடுத்து வச்சா போதும். தென் இப்போ நான் இதை எப்படி ஃபில் பண்ணுறேன்னு காட்டுறேன். உங்களோட ஆட்டை சப்பாத்தி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இடக்கட கொஞ்சம் ஆட்டமாக தூவி அதை டஸ்ட் பண்ணிக்கொண்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ரோல் பண்ண இழுமா இருக்கும். ஸ்பெஷலாக நீங்கள் இந்த ஃபில்லிங் போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது அப்படியே கீழே ஒட்டி மசாலா எல்லாம் வெளியில் வர தொடங்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் இடக்கட ஆட்டமாக தூவி நீங்கள் இந்த ஃபில்லிங் எல்லாம் பண்ணி ஒரே டைமில் எல்லாம் செஞ்சு வச்சுக்கொண்டிங்கன்னா பேனுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு அப்படியே சுட்டு எடுக்கிறது தான். ஸோ எங்களோட ஆலு பராட்டா எல்லாத்தையும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்போ இதை பேனில் லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடையும் ஒரு 2 நிமிஷம் மாதிரி பேன் டோஸ்ட் பண்ணி எடுக்கிறது தான். இந்த மாதிரி அது நல்லா பஃப் ஆகி வர மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களோட 2 சைடும் குக் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இது இறக்குறதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் நெய் சேர்ப்பேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணுமெண்டா நீங்கள் நெய்யை அப்படியே அவாய்ட் பண்ணிடலாம். பட் ஆட்டமா ஆல்ரெடி ஹெல்த்தி, கொஞ்சம் அதை டேஸ்ட் கூட்டுறதுக்காக நெய் சேர்க்குறது இட்ஸ் ஓகே. சுட சுட எங்களோட ஆலு பராட்டா இப்போ ரெடி. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படி இல்லாட்டி டின்னருக்கு சும்மா ஈவினிங் டைமில் கூட உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் ஷுவர் உங்களுக்கு எல்லாருக்குமே இது விருப்பமான ஒரு ரெசிபியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. அது என்னென்னா இந்த சாக்லேட் கிரேப்ஸ். இந்த ரெசிபியோட பேஸும் அஃப்கோர்ஸ் எங்களோட ஆட்டமா, அதோட கொஞ்சம் உப்பு, சீனி அண்ட் மஞ்சள் கலருக்காக தான் எடுத்துருக்கிறேன். இதில் டேஸ்ட் எல்லாம் மாறும் அப்படியெல்லாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது ஸ்வீட், பட் மஞ்சள் நாங்கள் சேர்க்குறோம் ஜஸ்ட் கலருக்காக. அதோட இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஒரு முட்டை, கொஞ்சம் பால். ஸோ இதில் மெஷர்மெண்ட்ஸ் எப்படின்னா 2 கப் அளவு மாக்கு தான் நான் ஒரு முட்டை, ஒரு 1/4 கப் அளவு பால் எடுத்துருக்கிறேன். தண்ணி அவங்களுக்கு அது அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்க்கலும்.
இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அதுவும் ஸ்வீட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட விருப்பமானவங்களுக்கு இது நல்ல ஆப்ஷன்னு சொல்லலாம். இப்போ இதே பேட்டரை வச்சு உங்களுக்கு ஸ்பைசியாக ஆட்டா தோசை செஞ்சு கொள்ளணும். அதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம், க்ரீன் சில்லிஸ், கறி லீவ்ஸ் எல்லாம் தாளிச்சிட்டு இந்த பேட்டரில் கொட்டி அதுக்கப்புறம் நீங்கள் தோசையாக சுட்டு அதுக்கு காம்பினேஷன் பார்த்தோம்னா ஒரு தேங்காய் சட்னி, அப்படி இல்லாட்டி நான் முதல்ல இந்த ஆலு பரோட்டாக்கு செஞ்ச அந்த மசாலா கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இந்த ஆட்டமா புட்டு. நீங்கள் வீட்டில் பகலைக்கு வந்து சோறு சமைக்கக்குள்ள அதில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு டின்னருக்கு சாஃப்டான ஆட்டமா புட்டு செஞ்சு கொள்ளிடும். ஸோ அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாஃப்டாக ஆட்டமா புட்டு செய்கிறதுக்கு நீங்கள் சேர்க்க வேண்டிய அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா சோறு தான். அதுக்கப்புறம் சாதாரண நீங்கள் பச்சை தண்ணியிலே அதை உங்களுக்கு புட்டை வந்து பிரட்டி எடுத்துகிட்டு தென் கடைசியாக தேங்காய் சேர்த்துட்டு உங்களுக்கு ஸ்டீமரில் வச்சு அவிக்க தான் இருக்குது. சில பேர் என்ன செய்வாங்க, தேங்காய் வந்து ஃபஸ்ட்டுக்கே போட்டு இந்த தண்ணியோட சேர்த்து புட்டை பிரட்டி எடுப்பாங்க. அந்த டைமில் வந்து புட்டில் இருக்கிற தேங்காய் உங்களுக்கு மாக்குள்ளே ஒளிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ தேங்காய் சேர்த்தாலும் உங்களுக்கு அது பார்க்குறதுக்கே இருக்காது. அதனால் கடைசியாக தேங்காய் சேருங்க. உங்களுக்கு தேங்காயோட கலர் அண்ட் தேங்காயோட டெக்ஸ்டர், அதோட டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு புட்டில் நல்லா இருக்கும். நான் இந்த வீடியோக்காக தான் இந்த பம்பில் போட்டு அவிக்கிறேன். மற்றபடி நான் பெரிய ஸ்டீமர் வச்சு அதில் ஒரே டைமில் போட்டு அவிச்செடுக்கிறது தான். நான் சொன்ன மாதிரி பம்பில் அவிச்சு வர அளவுக்கு இங்கே யாருக்கும் பொறுமை இல்லை. எல்லோரும் பசியில் இருக்கிறதால நான் இந்த பெரிய ஸ்டீமரில் போட்டு ஒரே டைமில் அவிக்க போகிறேன். பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் ஒரே ஒரு புட்டு செஞ்சுருக்கிறேன் பம்பில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நவீனாஸ் டைம் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். I'll catch you all next time. Until then, bye from Navina. Take care everyone.